வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மேட்டிக் கோடர். இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற அஜித்தோட விடாமுயற்சி படம் சம்பவம் பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசையாக லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட த்ரிஷாவும் அஜித்தும் ஒரு கட்டத்தில் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்களால் டைவர்ஸ் பண்ண முடிவெடுக்கிறாங்க. பட் இதில் அஜித்துக்கு துளி அளவு கூட சம்மதம் இல்லை. பட் த்ரிஷா மட்டும் டைவர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் கிடைக்கிற வரை நான் என்னோட அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி த்ரிஷா அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நான் உன்னை ட்ராப் பண்றேன், இது நம்மளோட கடைசி ட்ரிப்பா இருக்கட்டும்னு சொல்லி த்ரிஷாவை அஜித் கார்ல கூட்டிட்டு போறாரு. ஸோ அப்படி பாலைவனத்தில் போகும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்ன, இதுக்கப்புறமா போற வழியில் நடந்த பரபரப்பான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அஜர்பைஜான்ல இருக்கிற பாலைவனத்தில் எடுத்ததால படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கறதுக்கு ஹாலிவுட் படம் ஃபீல் கொடுக்குது. அஜித்தோட மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சியில் மாஸ் காட்சிகள் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கு. கதைக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. மனைவியை தொலைச்சிட்டு பாலைவன ரோட்ல ஒத்தாளா நின்றுக்கிட்டு அஜித் படுற வேதனைகளை சூப்பரா காட்டியிருக்காங்க. எமோஷனல் காட்சிகள் நல்லாவே இருக்கு. அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது, யதார்த்தமா இருந்தது. ரொம்பவும் செட்டிலான ஒரு அஜித்தை நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். த்ரிஷாவை பொறுத்தவரை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஒரு கட்டத்துல கணவனை வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களை தவிர வில்லனா வர ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அண்ட் வில்லியா வர ரெஜினா, இவங்க ரெண்டு பேரும் செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா ரெஜினாவோட பெர்ஃபார்மன்ஸ் சில காட்சிகள்ல நல்லாவே இருந்தது. ஹீரோ ஹீரோயின் வில்லன் அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட பிளாஷ்பேக் காட்சிகளை படத்துல வச்சிருக்காரு டைரக்டர். கிட்டத்தட்ட நான் லீனியர் பேட்டர்ன்ல தான் இந்த படத்தோட ஸ்டோரி மூவ் ஆகுது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஹாலிவுட் படமான தி பிரேக் டவுன் படத்தோட கதையை தெளிவு தான் இந்த விடாமுயற்சி படத்தோட கதையை எடுத்திருக்காரு மகிழ் திருமேனி. ஆல்ரெடி பிரேக் டவுன் படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணும். பட் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தில் டோட்டலாக 3 பாடல்கள் தான் இருக்கு. பட் அந்த 3 பாடல்களுமே வீடியோவாக பார்க்கும்போது சூப்பராக தரமாக இருக்கு. வழக்கம் போல அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பின்னிட்டாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அவர் போடக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சட்டிலாக இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல தெரிக்குது. ஸ்கிரீன் பிளே வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் கலர் ரேஞ்சுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நெகட்டிவ். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே படத்தில் ஃபைட் சீக்வன்ஸே இல்லை. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. த்ரிஷாவோட கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கிற விதம் சில ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போக கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அஜர்பைஜான்ல எங்க பார்த்தாலும் தமிழ் பேசுற ஆட்களாவே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் காட்டியிருப்பாங்க. பட் அது ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்காவே இந்த படத்துல இருக்கு. கதையை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாமோன்னு தோணுது. ட்விஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கலாம். பொதுவாக மகிழ் திருமேனியோட படங்கள் அப்படின்னாலே ட்விஸ்ட் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பட் அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த விடாமுயற்சி படம் வீணா போன ஒரு முயற்சியா இல்லாமல் கடைசியில் நல்ல ஒரு முயற்சியாகவே அமைஞ்சிருக்கு. ஒன் மேன் ஆர்மியாக படத்தை தூக்கி நிறுத்தின ஏகேக்கு வாழ்த்துக்கள் அண்ட் ஏகேவோட ஃபேன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ படத்தை பாருங்க. படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.